இந்த நடிகையை அந்த காலத்து சன்னி லியோன் என்று சொல்வார்கள். இவர் பத்மினி ராகினி குரூப்பில் இருந்ததால் நடனத்தில் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர். இவர் 15 வயதிலேயே சினிமா துறையில் கால் பதித்தார். 600 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். இவர் நடனத்துக்கு 1970களில் மயங்காதவர் இல்லை. இவர் எம்ஜிஆருக்கு நடனம் சொல்லிக் கொடுத்த போது ஒரு பெரிய பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டது. அதன் பிறகு அந்த நடிகை எம்ஜிஆர் படங்களில் அதிகமாக நடிக்க முடியவில்லை. இதை அறிந்த சிவாஜி கணேசன் இந்த நடிகை தன்னுடைய ஆஸ்தான நடிகையாக ஏற்றுக்கொண்டு பல படங்களில் வாய்ப்பு தந்தார். எம்ஜிஆரையே எதிர்த்து பேசியதால் நடிகர் ஜெய்சங்கர் இந்த நடிகைக்கு பல படங்களில் வாய்ப்பும் கொடுத்து கதாநாயகியாகவும் நடிக்க வைத்தார். அந்த நடிகை யார் வாங்க பார்க்கலாம். இந்த நடிகை தமிழ்நாட்டில் சேலம் அரிசிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். அப்போதெல்லாம் சேலம், ஈரோடு, திருப்பூர், கள்ளக்குறிச்சி போன்ற ஏரியாக்களில் மாரியம்மன் பண்டிகை நடக்கும். இந்த மாரியம்மன் பண்டிகைக்கு நாடகம் போடுவார்கள். அதற்கு சேலம், அரிசிபாளையம், கல்லாங்குத்து போன்ற இடங்களில் நடிகைகள் நிறைய இருப்பார்கள். அங்கு மேற்படி தொழிலும் களைகட்டி நடக்கும். அந்த ஏரியாவுக்கு சென்றுதான் நாடகத்திற்கு நடிகைகளை ஒப்பந்தம் செய்வார்கள். அப்படி முதலில் நாடக நடிகையாக நடித்து கொண்டிருந்தவர் இந்த நடிகை. அதன் பிறகு சேலத்தில் இருந்து சென்னைக்கு வந்து பத்மினி நடத்தி வந்த நாட்டிய குரூப்பில் நாட்டியம் பயின்றார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். அந்த நடிகை வேறு யாருமல்ல, சிஐடி சகுந்தலா தான். சகுந்தலா சென்னையில் லலிதா, பத்மினி, ராகினி நடத்தி வந்த நடன நிகழ்ச்சியில் நடனமாடி வந்தார். அதன் பிறகு படிப்படியாக திரைத்துறையில் நுழைந்தார். ஆரம்ப நாட்களில் படங்களில் குத்துப்பாட்டு நடன கலைஞராக நடனமாடினார். ஒரு சில படங்களில் கதாநாயகன் தோழியாக நடித்தார். சிறிய பாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்த பிறகு தொழில்துறையில் நன்றாகவே பிரகாசித்தார். படிக்காத மேதை, கை கொடுத்த தெய்வம், திருடன், தவப்புதல்வன், வசந்த மாளிகை, நீதி, பாரத விலாஸ், ராஜராஜ சோழன், பொன்னூஞ்சல், எங்கள் தங்க ராஜா, தாய், வைர நெஞ்சம், கிரக பிரவேசம் போன்ற பல படங்களில் நடிகர் சிவாஜி கணேசுடன் நடித்த இவரது கதாபாத்திரம் குறித்து பரவலாக பேசப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் என் அண்ணன், இதய வினை போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1970ஆம் ஆண்டு ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான சிஐடி சங்கர் படத்தில் இவர் நடித்த கதாபாத்திரம் பெருமளவு வரவேற்பை பெற அதன் பிறகு சிஐடி சகுந்தலா என்று அழைக்கப்பட்டார். இவர் முதலில் முன்வரிசையில் ஆடக்கூடிய குரூப் டான்சராக தான் இருந்தார். ஒரு நாளைக்கு அப்போது 10 ரூபாய் தான் பேட்டா கிடைக்கும். அதுதான் வருமானம். வழக்கமாக டான்ஸ் மாஸ்டர்கள் அழகாக இருக்கக்கூடிய டான்சர்களை முன்வரிசையில் ஆட வைப்பார்கள். அப்படித்தான் சினிமாவுக்குள் வந்தவர் சிஐடி சகுந்தலா. பல படங்களில் நடிகர் நடிகைகளுக்கு டான்ஸ் கற்றுத்தரும் நபராகவும் இருந்தார் சகுந்தலா. அப்போது நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு நடனம் சொல்லிக் கொடுக்கும் நடன பெண்மணியாக ஒப்பந்தமாகியிருந்தார். ஒரு பாடல் காட்சியில் எம்ஜிஆருக்கு நடனம் சொல்லிக் கொடுக்கும் போது இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. எம்ஜிஆருக்கு எப்போதுமே ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தால் மறுமுறை அதை கச்சிதமாக பிடித்துக்கொண்டு அப்படியே ஆடுவார். ஆனால் அன்று சிஐடி சகுந்தலா எம்ஜிஆர் ஆடியதை மீண்டும் மீண்டும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல் கடுப்பான எம்ஜிஆர், ஏமா, இந்த படத்தில் நான் தான் டைரக்டர். இந்த நடன காட்சியில் இதுவே சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு ஸ்டெப்புக்காக நேரம் வீணாகி கொண்டிருக்கிறது. மற்ற நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். போதும் விடு என்றார். அதற்கு சிஐடி சகுந்தலா, சார், நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்தால்தானே திரையில் நன்றாக வரும். எனவேதான் நீங்கள் இந்த படத்தின் நாயகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என எல்லாம் தெரிந்தும் நான் உங்களிடம் பிடிவாதமாக அந்த நடன காட்சிக்கு நன்றாக வர வேண்டும் என்று உழைக்கிறேன் என்று சொன்னார். எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே சொன்னார், உண்மையில் நீ உன் தொழில் மீது வைத்திருக்கும் நேர்மையை பாராட்டுகிறேன். நிச்சயம் ஒரு நாள் நீ முன்னுக்கு வருவாய் என்று பாராட்டினார். அதன் பிறகு சிஐடி சகுந்தலா சொன்னது போல் எம்ஜிஆர் நடனமாடினார். படப்பிடிப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் கைதட்டி எம்ஜிஆரை உற்சாகப்படுத்தினார்கள். இப்படி எம்ஜிஆர் ஒரு பெரிய நடிகர் என்று தெரிந்திருந்தும் தன்னுடைய 18 வயதில் எம்ஜிஆரிடம் துணிச்சலாக வேலை வாங்கியதற்காக பாராட்டப்பட்டார். பின்னர் முக்தா சீனிவாசன் தான் படத்தில் வில்லி பாத்திரத்தில் நடிக்க அழைத்தார். சகுந்தலா அதற்கு சம்மதிக்கவில்லை. முக்தா சீனிவாசன் கட்டாயப்படுத்தி தவப்புதல்வனின் வில்லியாக நடிக்க வைத்தார். அதில் நடிக்கும் போது வசந்த மாளிகை வாய்ப்பு வந்தது. வசந்த மாளிகை படத்தில் இவர் நடனமாடும் குடிமகனே பெருங்குடிமகனே என்ற பாடலுக்காக பலமுறை வந்து பார்த்தார்கள் சிவாஜி கணேசன் ரசிகர்கள். 1975களில் அவ்வளவு கவர்ச்சியாக எந்த நடிகையும் நடித்ததில்லை. அதனால்தான் அந்த காலத்து சன்னி லியோன் என்று பாராட்டப்பட்டார்.